மகத் குளத்துல நீர் எடுப்பதற்கான போராட்டம் நடைபெற இருந்துச்சு. எல்லா பெண்களும் இந்த போராட்டத்துல கலந்துக்கணும், கணவர்கள் எல்லோரும் தங்களுடைய மனைவிகளை இந்த போராட்டத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் அவர்கள் சொன்னதா ரமாபாய்க்கு இயக்கத்தினுடைய பணியாளர்கள் மூலமா தெரிய வந்துச்சு. அந்த நேரத்துல ரமாபாய் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு. இருந்தாலும் அந்த போராட்டத்துல கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து மூட்டை கட்டிக்கிட்டு தலை மேல வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. உடல்நிலை சரியில்லாத ரமாபாய் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப பாபா சாஹிப் அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்யறாரு. ஆனா ரமாபாய் அவர்கள் எந்தவித சமரசமும் இல்லாம தான் இந்த போராட்டத்துல கலந்துகிட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கிறாங்க. அதே போல மனுஸ்மிருதியை எரிக்கிறதுக்கான போராட்டத்தை நடத்த பாபா சாஹிப் அவர்கள் திட்டமிடுறாரு. அந்த நேரத்துல சில பேரு ரமாபாய் அவர்கள்ட்ட வந்து ஏதோ பேசுறாங்க. உன்னுடைய கணவர் எல்லா கடவுள்களையும் எரிக்க போறாராமே, நாங்கள் எங்கள் கணவர்களை அனுப்ப மாட்டோம். அந்த தண்ணீரை குடிக்காமல் நாம் உயிரோடு தானே இருந்தோம், இறக்கவில்லையே, பிறகு ஏன் வீண் சண்டை அப்படின்னு மகத் குளத்தில் நடந்த நீரெடுப்பு போராட்டத்தை பத்தி ரமாபாய் அவர்கள்கிட்ட கேட்கறாங்க.